நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். வேர்ல்டு கப்பில் அந்த சூப்பர் 8 சுற்று அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. என்னன்னா அந்த சூப்பர் 8க்கு போகிற டீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் மிஞ்சி போயிருந்துச்சு. அதாவது 7 டீம்ஸ் வந்து ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஒரு டீமுக்கான இடம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதுவும் இந்தியா இருக்கிற அந்த குரூப்பில் ஒரு டீம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கான விட இன்னைக்கு கிடைச்சிருக்குது. பங்களாதேஷ் வந்து நேபாள் அகைன்ஸ்டான மேட்சை வின் பண்ணி அந்த சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. ஸோ சூப்பர் 8ல ஆட போகிற 8 டீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இன்றைக்குமே 2 மேட்ச் நடந்துருச்சு. பங்களாதேஷ் வர்சஸ் நேபாள் அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தோன்னா நெதர்லாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா. 2 மேட்ச்சில் பார்த்தோன்னா பங்களாதேஷ் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் வந்து சூப்பர் 8 பற்றியுமே நிறைய விஷயங்கள் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். சூப்பர் 8ல அந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்துச்சு. அது இன்னையோட வந்து ஃபில் ஆகிருச்சு. பங்களாதேஷ் உள்ள வந்துட்டாங்க. 8 டீம்ஸ் கிடைச்சிட்டாங்க கையில் சூப்பர் 8க்கு போகிற டீம்ஸ். இன்னைக்கு 2 மேட்ச் நடந்துருந்துச்சு. 2 மேட்சுமே சேம் டைமில் நடந்துருந்துச்சு. 2 டீம்ஸுமே வந்து அந்த சான்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. 2 மேட்சுமே வந்து போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து இல்லை, கடைசியில் வந்து ஒரு மாதிரி ஒன் சைடடாக போன மாதிரி தான் இருந்துச்சு. பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுனால அந்த சூப்பர் 8க்குமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 மேட்ச் எப்படி இருந்துச்சு? பங்களாதேஷ் வர்சஸ் நேபாள் ஒரு பக்கம், ஸ்ரீலங்கா வர்சஸ் நெதர்லாந்து ஒரு பக்கம். பங்களாதேஷ் நேபாளுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது அவங்க இன்னொரு மேட்ச் காம்படிட்டிவா இருந்தாங்க. இதுவும் வந்து நேபாள் ஜெயிச்சிருக்கலாம். 100 சொச்சம் தான் அடிக்கணும். டாப் ஆர்டர்ல யாருமே நிக்கல. பட் நேபாளோட போலிங் பெரிய பாசிட்டிவ். பங்களாதேஷ் வந்து ஆல்மோஸ்ட் 60க்கு 7 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டிங் அந்த ரிஷாத் லெக் ஸ்பின்னர் அவர் அடிச்ச ரன்ஸ் குரூஷியல், கடைசியில டஸ்கின் அடிச்ச ரன்ஸ் குரூஷியல். சோ எப்படியோ இந்த ட்ரிபிள் டிஜிட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவே ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் கொடுத்துச்சு. அதை டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துச்சு நேபாளுக்கு. பட் அவங்க ஃபைட் பண்ணாங்கன்றது இந்த வேர்ல்ட் கப்ல அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நேபாள்ல வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் ஐ திங்க் 30 வயசுக்கு மேல. இது நிறைய பேர் வந்து இன்னும் 25, 22, 23 தான் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த பிளேஸை நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிச்சிருந்தா ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். அது நடக்கல. பட் பக்கத்துல வராங்களே, மேபி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இந்த பிளேஸ் நல்லா பண்ணுவாங்க. பங்களாதேஷ் திடீர்னு அவங்களுமே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பங்களாதேஷ் சூப்பராக ஆடினாங்க. பட் என்ன திடீர்னு வந்து ஏதோ ஒரு நேபாளுக்கு அகென்ஸ்டா ஒரு டிசாஸ்டரான ஒரு மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சது பங்களாதேஷுக்கு. நெதர்லாந்து வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாமோ, வின் பண்ணாலே உள்ள குவாலிஃபை ஆகிடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பங்களாதேஷ் எங்கே விட்டாங்க மேட்ச்? ஆப்வியஸ்லி பேட்டிங் ஃபுல்லாமே வந்து விட்டாங்க. எந்த பார்ட்னர்ஷிப் எங்கேயுமே வந்து பெருசாக அமையவே இல்லை. ஸோ பேட்டிங் விட்டாங்க. பட் பவுலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வழக்கம் போல வந்து இது ஃபுல்லாவே பேட்டிங் சொதப்பிருக்காங்க. நிறைய டீம் சொதப்பிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. பட் பங்களாதேஷ் மோர் சோ. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நீங்க வந்து 111, 110 கிட்டதான் சேஸ் பண்றீங்கன்றப்போ அது பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். சோ அவங்க ஒரு க்ளோஸ் கேம் ஜெயிச்சாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசா இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கோயிங் இன்டு சூப்பர் 8. ஏன்னா எப்படி அவங்க தான் எக்ஸ்பெக்டட் டு வின். அப்படி இந்த மேட்ச் அவங்க மோசமா தோத்து நெதர்லாந்து சூப்பரா ஜெயிச்சா மட்டும் தான் அவங்க வந்திருக்க முடியும். நெட் ரன் ரேட் அட்வான்டேஜ் இருந்துச்சு பங்களாதேஷுக்கு. இப்போதைக்கு அவங்க சூப்பர் 8 குவாலிஃபை ஆனது ஒரு பெரிய பிளஸ் பங்களாதேஷ். ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் டீம். அவங்க பேட்டிங் கிளிக் ஆகணும். அவங்க பேட்டிங் கிளிக் ஆகாதது பெரிய வருத்தமா இருக்கு. டாப் ஆர்டர்ல யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. மிடில் ஆர்டர்ல நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த மெஹமதுல்லாவை ஷகீப் அல் ஹசன் ரன் அவுட் பண்ணி விட்டாரு. நீங்க அந்த ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதே வந்து லாஸ்ட் பேட்டர்ஸ் 9 விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்பர் 10, நம்பர் 11 பேட்டர்ஸ் அவங்க 2 பேருக்கு இடையில அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்துச்சு பேட்டிங். பட் பவுலிங் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்களே. தன்சீம் அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. நம்ம முன்னாடியே பேசியிருக்கணும். முந்தின மேட்சஸ்லேயே வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துடுறாங்க பங்களாதேஷ் இப்போ வரைக்கும் பார்த்ததுல. எக்ஸாக்ட்லி. அதுவும் இந்த தன்சீம் சகிப் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் நல்லா போட்டாரு, இங்கேயும் நல்லா போட்டாரு. டாப் ஆர்டர்ல அவர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துடுறாரு. மேட்ச் ஆன் மேட்ச் எடுத்துடுறாரு. மோஸ்ட் டேஞ்சரஸ் போலரா இப்ப அவர் தான் இருக்காரு. முஸ்தபிசூர் ரஹ்மான் இல்ல, டஸ்கின் அஹமது இல்ல, இவங்க எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க. பட் தன்சீம் சகிப் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல ஃபைண்டா இருந்திருக்காரு பங்களாதேஷ் டீமோட போலிங்கை பொறுத்தவரை. ஏன்னா ஸ்பின்ல ரிஷாத் ஹுசைன் நல்லா போடுறாரு, சீம்ல இவர் நல்லா போடுறாரு. ஃபியூச்சர் நல்லா இருக்கு இவங்க பார்க்கும்போது. ஏசியா கப்லயே இவர் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப ஒரு ஸ்கிடி போலர் அப்படின்னு தான் வந்தாரு. இப்ப இவர் இருக்கிறதுனால ஷொரீஃபுல் மாதிரி ஒரு நல்ல போலருக்கு கூட வாய்ப்பு இல்ல. ஷொரீஃபுல்க்கு வார்ம் அப் மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியா அந்த ஸ்பிளிட் வெப்பிங் வந்துச்சு. இங்க கையில இந்த இடம் ஒரு ஸ்டிச்சஸ் தேவைப்பட்டுச்சா, அதுல இருந்து அவரை பார்க்கல. பட் இவர் தன்னோட இடத்த சிமெண்ட் பண்ணிட்டாரு. செம ஆட்டிடியூட். அண்ட் ஆள் எப்படின்னா பார்க்க அவ்வளவு வெயிட்டான போலர் மாதிரி தெரியல. பட் பால் வந்து நல்லா ஸ்கிட் ஆகி வருது. பிச் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்பீட் ஆகிற மாதிரி இருக்கு அவரோட போலிங்.
இன்னொரு பக்கம் இன்னொரு மேட்ச் வர நீங்க நடந்துருச்சு, ஸ்ரீலங்கா விசஸ் நெதர்லாந்து. நெதர்லாந்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, பட் ஸ்ரீலங்கா விடல அந்த மேட்சை. 200+ போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா தான் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 200 அடிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா. இப்போ ஸ்ரீலங்கா அப்படி எலிமினேட் ஆகி வெளியே போற சமயத்துல ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டர்ஸும் வந்து அப்படின்னு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன், டக்குன்னு ஒரு 20-30 அப்படின்னு பண்ணிட்டு போற மாதிரி வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்களா? சங்கூதர வயசுல சங்கீதா அதான் ஞாபகம் வருது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. அணையற தீபம் பிரகாசமா எரியும்பாங்கல்ல, அதேதான். அடிக்க வேண்டிய மேட்ச்ல எல்லாம் யாருமே அடிக்கல. அதேதான் பண்ணா என்ன பண்ணல என்ன டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போச்சு. பட் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. மேபி பேக் ஹோம் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கலாம், அதுக்கு அவங்க நாங்க ஃபீல்ட்ல வந்து பதில் சொல்றோம்டான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட தான் ஹசரங்கா உட்பட நிறைய பேர் இருந்தாங்க. ஹசரங்கா லோகன் வான்பிக் விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து விராட் கோலி அவுட் ஆக்குன்னு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் பார்க்க நகைச்சுவையா இருந்துச்சு ஸ்ரீராம். இது கடைசியில நெதர்லாண்டு தான் அடிச்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க, ஆறுதலா இருக்கு, நாங்க USA விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றத பார்க்கும்போது. ஸோ ஸ்ரீலங்காவே உள்ள போகும்போது ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க, ஒரு பொட்டன்சியல் இருக்கு, மேபி 1-2 விக்டரி கிடைக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து கிடைக்கல. அந்த பிச் மேல மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிச்சு சரியில்லை, எங்களுக்கு டிராவல் சரியா அமையல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் காரணமா இல்ல அதை தாண்டியுமே டீம்லயுமே பிரச்சனைகள் இருக்கு? லாஜிக்கலா பாத்தீங்கன்னா டிராவல் எல்லாமே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அவங்களுக்கு, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. பட் பேட்டிங் சரியா ஆடலையே, எங்கேயுமே பேட்டிங் சரியா ஆடல. இந்த மேட்ச்ல கூட உங்களுக்கு அசலங்கா, அதுக்கப்புறம் தனஞ்சய டிசில்வா மிடில் ஆர்டர் தான் அடிச்சாங்க. நிசங்கா ஒரு மேட்ச் அடிச்சாரு, மத்தபடி அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஒரே மாதிரி, இன்னைக்கு உட்பட அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு அவரு. தேர்ட் மேனுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு அவர் போயிடுறாரு. அசலங்கா ரொம்ப நல்லா விளையாட்டாரு இன்னைக்கு. அங்கதான் ஸ்ரீலங்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஆர் நெதர்லாண்டோட இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பவுண்டரி சின்னது, ஒரு பவுண்டரி பெருசு. சோ ஸ்ரீலங்கா போலிங் போடும்போது சரி, அவங்க பேட்டிங் பண்ணும்போது சரி, அந்த சின்ன பவுண்டரிஸை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வைக்கணும்ன்றத முனைப்போட இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மேட்ச் நல்லா பண்ணாங்க ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல நீங்க நிறைய சமயத்துல இருந்திருப்பீங்க, பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம லைவ்ல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அதே மாதிரிதான் இன்னைக்குமே நம்ம என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாத மாதிரி பேசணும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து 10 வருஷமா டிரான்சிஷன்ல இருந்திருக்கு. இது வந்து இந்த கரண்ட் கோச்சோட லாஸ்ட் மேட்ச், கிறிஸ் சில்வர்வுட் இதோட போறாரு. ஆஞ்சலோ மேத்யூஸ் கிரேட் பிளேயர், ஒரு வெட்டரன் ஆஃப் த கேம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு நிறைய வருஷம் சர்வ் பண்ணியாச்சு. பட் இந்த ஃபார்மேட்ல அட்லீஸ்ட் டாடா பை பை. அடுத்த வேர்ல்ட் கப் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன், ஏன்னா அவங்க நாட்டுல தான் நடக்குது. அதுக்குள்ள அவங்க ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸை பிக் பண்ணி அது க்ரூம் பண்ணி வைக்கணும். இந்த வெள்ளாலகை எல்லாம் நல்ல பிளேயரு, 20 வயசு தான் ஆகுது அவருக்கு, அவரை ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. இந்த மாதிரி மேட்சஸ்ல அட்லீஸ்ட் அதுக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. சரி, நீங்க உங்க விருப்பப்பட்டு ஒண்ணு பேசிட்டீங்க ஸ்ரீலங்கா பத்தி, நான் விருப்பப்பட்டு ஒண்ணு பேசுறேன். எதையாவது பேசுவோம். என்னன்னா வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச்சா வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குதே நிறைய. அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருச்சா? இல்ல 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 வந்தா என்ன எப்படி பண்றாருன்னு பாப்போங்க. எப்படி பண்றாரு பாப்போம். ஏன்னா செம அக்ரெசிவ் ஒரு பர்சன், செம லீடர், நல்ல ரீடர் ஆஃப் த கேம். இந்த ஹீரோ வர்ஷிப் இதெல்லாம் பத்தி நிறைய பேசி அது பிடிக்காம இருக்கிற ஒரு பிளேயர். அப்பப்போ ஒப்பீனியனை சொல்லிட்டே இருப்பாரு. இன்னும் ஒரு கமெண்டேட்டராகவும் சரி, எந்த ரோல்ல அவர் இருந்தாலும் சரி. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஜிமா இருக்கும். உள்ள வந்த பிறகு எத்தனை தலைகள் உள்ள போகுதோ தெரியல. தெரியல ஸ்ரீராம். எனக்கு என்னமோ இது வந்து அவர் நல்ல ரெக்கார்டோட தான் வராரு, நான் இல்லன்னு சொல்லல. பட் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிளேயர் ஒரு கோச்சா இந்தியன் டீமுக்கு நல்லா பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஸ்ட் வந்து நான் கபில் தேவ் கூட கோச்சா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி 2-3 பேர்கள் நம்ம வந்து சொல்லலாம். பட் ரிசல்ட்ன்றது வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதுன்றது ஒரு கேரி கர்சன் இருக்கிறப்பதான் உங்களுக்கு நடந்துச்சு. இப்ப கூட வந்து உங்களுக்கு அனில் கும்ப்ளே கோச்சா இருந்தப்ப ஒரு சலசலப்பு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கடைசியில் அனில் கும்ப்ளே தான் விலக வேண்டியதாச்சு. அந்த மாதிரி நடக்க கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அனில் கும்ப்ளே அண்ட் விராட் கோலி கேப்டன் இருந்த சமயத்துல 2 பேருக்கு இடையில ஒத்து வரல. ஒரு பிளேயருக்கும் ஒரு கோச்சுக்கும் ஒத்து வரல. அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி இந்தியன் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பிளேயர் பக்கம் தான் வந்து நிக்குது. ஆப்வியஸ்லி பிளேயர் இல்ல, ஒரு கேப்டனுக்கும் கோச்சுக்கும் அடிக்கோடிட்டு சொல்லணும் கேப்டன். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட்ல மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் வந்து கேப்டன் தான். அந்த பொசிஷன் கொஞ்சம் இங்க அங்கேன்னு போறப்ப கன்ஃபியூஷன் வரும். ஹோப்ஃபுல்லி அது நடக்காம இருக்கணும். இப்ப வந்து ஏன் டீம் இவ்வளவு நல்ல மொராலோட இருக்காங்க, ரோஹித் சர்மா தான் டிசிஷன் எடுக்கிறாரு, பேக் பை ராகுல் டிராவிட். அப்கோர்ஸ் அவரோட இன்புட்ஸும் இருக்கும், இல்லன்னு சொல்ல. பட் ஒரு டீமா செயல்படுறாங்க. என்னன்னா நம்ம இதெல்லாம் இது ஓகே தான். பட் வந்து
டீம் வந்து ஒரு டிரான்சிஷனுக்குள்ள போக வேண்டிய தேவையுமே இருக்குல்ல. ஒரு ரோஹித்தை தாண்டி, விராட் கோலியை தாண்டி அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு டீமா ஃபைன் பண்ண வேண்டியதும் இருக்குல்ல. ஸோ அந்த சமயத்துல விராட் வந்து ஒரு கோலிக்கு ஐ திங்க் டைம் இருக்கு. ஒரு வேர்ல்ட் கப் இன்னும் விளையாடலாம். இந்தியாவில் நடக்க போற T20 வேர்ல்ட் கப் விளையாடலாம். நீங்க அவருக்கு முற்றுப்புள்ளி கட்ட இவ்வளவு யோசிச்சீங்க? முற்றுப்புள்ளின்னு இல்லை, பட் ஆப்வியஸ்லி வந்து விராட் கோலிக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும், ரோஹித்துக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். பெரிய சீனியர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இவங்களை எடுத்துட்டு பார்த்தோம்னா சீனியரா டீம்ல பெருசா யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கிறப்போ பேக்கப் இருக்குங்க. இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங். இவ்வளவு பெஞ்ச் ஸ்ட்ரென்த். இன்ஃபேக்ட் இதே வேர்ல்டு கப்ல 2 இந்தியன் டீம் போனா கூட 2 டீமும் சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிற அளவுக்கு திறமை இந்தியால இருக்கு. ஸோ அதான் இந்த சமயத்துல வந்து முக்கியமான கட்டத்துல வராரு. இந்தியாவே அந்த 2027 வேர்ல்டு கப்பை வந்து குறி வச்சு தான் வந்து ஒரு புது கோச்சை இறக்குறாங்க. ஏன்னா டெனியூர் அது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ யார் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பர் 8 ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த இந்தியா இருக்கிற குரூப்ல ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. பங்களாதேஷ் உள்ள வந்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு இந்த இந்தியாவோட அந்த குரூப்பை பார்க்கறதுக்கு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது இதுல பங்களாதேஷ் எந்த அளவுக்கு பண்ண போறாங்க, இதுலயும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்தியா சூப்பரா விளையாடி இருக்காங்க, ஆஸ்திரேலியா சூப்பரா விளையாடி இருக்காங்க, ஆப்கானிஸ்தானும் நல்லா விளையாடி இருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் இன்னும் லீக் போட்டிகள்ல ஒரு போட்டி விளையாடணும். ஆப்கானிஸ்தான் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வராங்களா இல்ல ஒண்ணு தோத்துட்டு வராங்களான்னு பாக்கணும். வந்தாங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். பட் அதுல என்னதுன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இக்கட்டான நிலைமையை சந்திச்சு ஒரு சில மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போலிங்ல ஜெயிச்சாங்க, பேட்டிங் கை கொடுக்கல. ஆஸ்திரேலியாவுக்கு 2-3 மேட்சஸ் வந்து கிரன்ச்சா போறப்ப ஸ்டாயினிஸ் செம்மையா விளையாடி ஜெயிச்சு கொடுத்தாரு, இன்க்ளூடிங் ஸ்காட்லாந்து மேட்ச். ஆப்கானிஸ்தான் எல்லாமே அசால்ட்டா ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து 75 ரன்களுக்கு பொட்டலம் பண்ணாங்க. உகாண்டாவை ஒண்ணுமே இல்லைன்னு நசுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப இப்ராஹிம் சத்ரானும் குர்பாஸும் முக்காவாசி ரன்ஸை டாப்ல அடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே மேட்ச் ஃபெயில் ஆனா மிடில் ஆர்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நிச்சயமா அவங்க வந்து டெஸ்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல். இந்தியாவோட அந்த டாப் ஆர்டருமே வந்து டாப் ஆர்டர்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே வந்து ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ வரைக்கும் பெருசா ஃபயர் ஆகலை. ரோஹித் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணார். பட் அடுத்தடுத்து பார்க்குறோம் என்ன வந்து ஆப்போனன்ட்ல பார்த்தோன்னா ஒரு பங்களாதேஷ்னு பார்த்தோன்னா தன்சீம் அவர் வந்து எல்லா மேட்சும் பயங்கரமாக போட்டு வராரு. இந்தியா கைன்ஸ்டாக வர போறாரு. அடுத்து ஃபசல் கைக் ஃபரூக்கி ஆப்கானிஸ்தான் அவர் பயங்கரமாக பண்ணிட்டு வராரு. அப்புறம் ஆஸ்திரேலியா வழக்கமாக சொல்ல தேவையில்லை, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் கைன்ஸ்டாக ஒவ்வொரு மேட்ச்லையுமே பார்த்தோன்னா டேஞ்சரஸாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீம்லையுமே ஒரு பவுலர் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியுது. இந்த லைனப் கைன்ஸ்டாக இந்தியாவோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் விராட் கோலி சர்வே ஆகிட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் போகலாம். பட் அந்த சர்வே ஆவாங்களா அந்த 2-3 ஓவர் அப்படிங்கிறதா வந்து இப்போதைய ஃபார்முக்கு ஆயிருவாங்க. ஸ்ரீராம், எனக்கு விராட் கோலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரே பேட்டர்ன்ல அவர் அவுட் ஆகல, ஒரே மாதிரி போலர்ஸ்க்கு அவர் அவுட் ஆகல. அப்படி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேசலாம். மேபி இன்னொரு 2 இன்னிங்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்க அந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ ரன்ஸ் வரும்னு தோணுது. நியூயார்க்கை விட்டு அவர் வெளியே வந்தாச்சு, இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கல அவர் நம்ம நியூயார்க்கு வெளியில. சோ நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் விராட் கோலி கிட்ட ரன்ஸ் வரும். இந்த விக்ரம் ரத்தோர் கூட சொல்லியிருந்தாரு. அவர் கூட என்னன்னா வந்து விராட் கோலியை பத்தி இப்படி விமர்சனமா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கறது கூட நல்லா இருக்கு. அவர் 2-3 மேட்ச் அடிக்கல அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய ஹங்கரோட வருவாரு. அடுத்த மேட்ச்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்து விராட் கோலி இதுவரைக்கும் அவரோட கரியர்ல பண்ணியிருக்கிறாரு. அதான் ஒரு ஃபுல்லா ஒரு டோர்னமெண்ட் ஃபெயிலியர் இல்லை ஃபுல்லா ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர்னா அவருக்கு ரொம்ப ரேரா தான் நடந்திருக்கு. ஒரு 2-3 மேட்ச் அடிக்கலைன்னா அடுத்த மேட்ச் வந்து ஒரு பெரிய செஞ்சுரியோட வருவாரு, பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸோட வருவாரு. ஸோ அப்படி ஒரு இன்னிங்ஸ் வருதான்னு வந்து பார்க்கலாம் சூப்பர் 8ல. வந்து இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் நேர் விருப்பம், நீங்க ஏதாச்சும் வந்து இன்னும் பேசணும்னு விருப்பப்பட்டீங்க இன்னைக்கு அப்படின்னா வந்து என்ன ஸ்ரீராம் பேசுறது, பேசுவாங்க, வரும் டாபிக் சூப்பர் 8 வரட்டும். என்னன்னா வந்து நாளைக்கு ஒரு 4 மணி மேட்ச் உங்களுக்கு இருக்குன்னா ஆமா இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஆப்கானிஸ்தானோட ஃபார்மை பத்தி நாளைக்கு தெரியும். நம்ம ஆப்கானிஸ்தான் 2 டீமை பத்தியுமே நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப லாஸ்ட் ஓடிய வேர்ல்டு கப்லாம் கூட அவங்க ஆடல, ரொம்ப பெரிய சர்க்கிள்ல இருந்து திரும்ப வராங்க. ஆப்கானிஸ்தான் ஆப்வியஸ்லி லாஸ்ட் 10 வருஷத்துல அதிகமா இம்ப்ரூவ் ஆகி இருக்கிற ஒரு டீம். இப்படிப்பட்ட 2 டீம்ஸ் ஆடுறப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேச முடியும். நாளைக்கு சந்திப்போம் ப்ரோ. ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ. நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவில் நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.